ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்து வீட்லேயுமே வந்து தையல் மிஷின் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஒரு சிலரெல்லாம் வந்து அவங்களோட ஓன் இது மட்டும் ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. நம்ம எப்படி தையல் மிஷின், அந்த திங்ஸு, இந்த மாதிரி தையல் மிஷின் இது எல்லாமே வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அதிகமாக யூஸ் ஆகிறது இந்த மாதிரி ஊசி. இந்த ஊசி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து கொக்கி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். கொக்கி வந்து நம்ம உள்ளார இன்செர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, தையல் பிரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த ஊசியை நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே தொலைஞ்சு போயிடும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கும் வந்து ஒரு வசமாக இருக்காது. நான் இந்த மாதிரி வந்து ஒரு பின் போட்டு லாக் போட்டு வச்சுருக்கேன். இப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஊசி நமக்கு நிறைய இடத்துல தையல் பிரிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து நம்ம மிஷின் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டக்குன்னு கட் பண்ணுறது, ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த தையலை வந்து பிரிக்கவே முடியாது, கத்திரிக்கோல்லாம் அந்த இடத்துல விட முடியாது. அப்படிங்கிற இடத்துல இந்த இதை விட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்துரும். அதையும் வந்து இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற பாபின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து வச்சுக்குவேன். மொத்தமாக இந்த மிஷினுக்கு ஒரு 4 பாபின் கொடுத்தாங்க. அந்த 4 பாபின் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 செட்டில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒன்று நம்ம வந்து எப்போயும் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு நூல் லூப் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்பயுமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட்டு தான் நமக்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகும். நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேன்னு போய் தேட முடியாது. அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் இந்த டப்பிலேயே போட்டு வச்சுருப்பேன். நமக்கு வந்து அந்த குதர் மாற்றி தைச்சிட்டு நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, பைப்பிங் த்ரெட் வைக்கிறது, ஸ்டோன் ஒர்க்கு தைக்கிறது, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபுட்டு யூஸ் ஆகும். நான் வந்து இந்த சைடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கமே நமக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து கிடைக்கும். நம்ம வந்து அதில் எது நமக்கு வசம் வருதோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும்தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறனால அதை மட்டும் நான் இங்கே வச்சுட்டு இன்னொரு பக்கம் எல்லாமே வந்து இந்த டப்பாவில் போட்டுக்குவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறது. இந்த பின்னாடி இருக்கிற இதை நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டு மாற்றிட்டு நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அந்தளவுக்கு அப்படியே டைட்டாக வந்து பிடிச்சி கொடுக்கும், சின்ன சுருக்கமாக அந்த மாதிரி. அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வந்து ஃப்ராகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் கொஞ்சம் வந்து குப்பையாக தான் கிடக்கும். இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். நமக்கு இந்த மிஷினுக்கு கொடுத்த ஸ்க்ரூ ட்ரைவர் இது எல்லாத்தையுமே வந்து நான் இதில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒயிட் கலர் பென்சில் அதை வந்து நமக்கு வந்து தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும், நிறையா பாபினோட இது, அப்புறம் வந்து சின்ன இது எல்லாமே வந்து நான் இதில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதிகமாக நமக்கு தேவைப்படுறது இந்த ஆரி ஒர்க் ஊசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹூக் நீடில் வந்து நான் எப்போயுமே வந்து மிஷின் கிட்ட தான் வந்து வச்சுருப்பேன். நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட லேபிளையும் வந்து நான் இதில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன், நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஸ்டாப்லரையும் வந்து இந்த இடத்துல மிஷின் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கீழேயும் வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க ட்ரா மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம வந்து மிஷின் வந்து போடும்போது அது தைக்கும்போது அந்த பாக்ஸில் இருக்கிற திங்ஸும் வந்து சேர்ந்து அப்படியே தடன்னு ஆடுது. அந்த ஆடுற சத்தம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சவுண்டு எச்சா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இடத்துல வச்சு அப்படியே போட்டுக்குவேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பாக்ஸ் வச்சுருப்பேன், கொக்கி பாக்ஸு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கொக்கி, இதுலேயே நான் ஊசியும் வந்து போட்டு வச்சுருவேன். அதையுமே வந்து நான் மிஷின் பக்கத்துலேயே தான் வச்சுருப்பேன். ஏன்னா இதெல்லாம் நம்மளால் வந்து அடிக்கடி வந்து தேடிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால மிஷின் கிட்டேயே வந்து இந்த திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்குவேன். இன்னொரு கொக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தாளை கொக்கி வந்து ஒரு சில கஸ்டமர் தான் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து அந்த ஒரு சில கஸ்டமருக்காக பித்தாளை கொக்கி தனியாக வந்து போட்டு இந்த மாதிரி வச்சுக்குவேன். பாக்கெட்டில் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்து 1, 2 நம்ம வந்து ஒவ்வொரு பாக்கெட்டாக பிரித்து கொட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். பாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து தீர தெரிஞ்சிடும் இன்னும் நம்மக்கிட்ட எவ்வளோ ஊக்கு இருக்குது, நம்ம வந்து இன்னும் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தைக்கிற இடத்துக்கிட்டே காலண்டர் வந்து வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டெய்லியும் தேதி பார்க்குறதுக்காகட்டும், கஸ்டமருக்கு எப்போ வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து தைக்கிறப்ப நம்மளோட இஷ்ட தெய்வம் வந்து பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முருகர் விநாயகர் 2 பற்றியும் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். அப்புறம் மந்த்லி கேலண்டரையும் வந்து நான் பக்கத்துலேயே வந்து மாட்டிக்குவேன். ஏன்னா டேட் செக் பண்ணுறதுக்காக. தைச்சி முடிச்சோடனே பக்கத்துலேயே ஓவர்லாக் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர்லாக் மிஷினையும் வந்து நான் பக்கத்துலேயே போட்டுக்குவேன். ஒவ்வொரு மிஷினுக்குமே வந்து ஒவ்வொரு கத்திரிக்கோல் வந்து வச்சுருவேன். கத்திரிக்கோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து சாணம் பிடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து அது கட் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்க்காக நான் போட்டிருக்கேன். கட் பண்ணுறப்ப ஒரு பெரிய கத்திரிக்கோல் ஒன்று நான் இங்கேயே தான் வச்சுருப்பேன், நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கும். ப்ளஸ் அதோட வந்து மார்க்கர், பென்னு, ஸ்கேலு எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். நமக்கு வந்து ஏதாவது கேன்வாஸ் வச்சு கட் பண்ணுறதுக்கு, டிசைன் ப்ளவுஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயே வந்து போட்டுறது. அதுவுமே நமக்கு அடிக்கடி வந்து தேவைப்படுற திங்ஸு. ஒன்று டேபிள் மேலே வச்சுருப்பேன், இல்லைனா இந்த இடத்துல வச்சுருப்பேன், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி பவர் மிஷினில் தான் தைக்கிறோம் அப்படிங்கிறனால நமக்கு இந்த மாதிரி மேட் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பெடல் மிஷினில் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணி வந்து கீழே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் கால் வைக்கிற இடம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, வைப்ரேஷன் ஆன மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணு தான் வந்து தைப்பா. அப்படி அதனால தான் வந்து இவ்வளோ மோசமாக வந்து வச்சுருக்குறா. அப்படி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போட்டு வச்சுருக்குறா. அப்படி மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாமே நெட் கிளாத்து டிசைனுக்காக வாங்கும்போது அப்படியே ஒவ்வொரு மீட்ரு வாங்கிட்டு யூஸ் பண்ணது போக மீதி வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் லைனிங்கு, அப்புறம் கீழே வந்து ஃபால்ஸு இதெல்லாத்தையும் நான் வச்சுருக்கிறேன். இந்த லேஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து நிறையாவே இருக்குது. அது எல்லாமே கடையில் தான் இருக்குது. நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 மீட்ரு 3 மீட்ரு அந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டேன் எல்லா லேஸ்லேயுமே. அதனால் வந்து இதை இப்படியே போட்டு வச்சுருக்கேன். நான் தேவைப்படும் போது அப்படியே வந்து கலர் என்ன செட் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து பொறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே துணி வந்து வாங்கி வைக்கிற வேலை வந்து கிடையாது. எல்லாமே தைக்க நான் கடைக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவேன். கடையில் வந்து கஸ்டமர் வந்து வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி ஆர்டர் வாங்கினோன்னே அதே கொண்டு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸ்டிச் பண்ணோடனே உடனே வந்து நான் கடைக்கு கொடுத்து விட்டுருவேன். மிஷினோட்டையே பார்த்திங்கன்னா ஒரு 3 பை வந்து நான் இந்த பிட்டு துணி பை, கொஞ்சம் கிளாத்து இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கிறேன், டிசைனுக்காக வைக்கிற கிளாத்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் லைனிங் தான். லைனிங்கையும் நம்ம வந்து ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எது வேணும் அப்படின்னு தெரியும். நூல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கும். அப்படி இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் நிறையா வந்து நூல் எல்லாமே அடுக்கிக்கலாம். எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே புது நூல் தான். இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற நூல்ஸு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு உண்டான நூல் மட்டும் இதில் வந்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அடிக்கடி வந்து கஸ்டமர் தைப்பாங்க. நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு வரும். அதில் ஒன்று பிளாக்கு, ஒயிட்டு, அப்புறம் இந்த ரெட்டு, வைலட்டு, பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து திருப்பி வாங்கிக்கிட்டோம், இந்த மாதிரி கோன் மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கோன் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மெல்லிசான நூலாக தைக்கிற நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் டிசியும் வந்து நான் வந்து வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து இந்த டிசி வந்து சீக்கிரம் வந்து நிறைய யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயுமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வீட்டு திங்ஸ் இல்லாமல், நம்மளோட கடை திங்ஸ் இல்லாமல் வீட்டு திங்ஸும் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து இருக்கும். அதையும் அப்படியே வந்து வச்சிடுறது. அவ்வளோ அளவுக்கு வந்து ஒன்றும் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது கிடையாது. இதே மாதிரியே இப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிறது. தைக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வைப்பேன். தைச்சோடனே வந்து டெலிவரிக்கு வந்து கொடுத்துட்றது. நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு ஸ்டிச்சிங்க்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற இந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணுற இல்லைங்களா ஊசி, அந்த ஊசி வந்து நான் இந்த ஊசி தான் யூஸ் பண்ணுவேன்.
பாருங்க, கோல்டு கலர் இது 10ஆம் நம்பர் ஊசி நமக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வந்து நமக்கு அந்த ஒயிட் கலர் ஊசி மாதிரி இருக்காது. இந்த ஊசி தான் நான் அந்த சின்ன மிஷினுக்குமே வந்து போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா நமக்கு லைஃப் வரும் இந்த ஊசி. நல்லா தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து நமக்கு நல்லாவே வந்து லைஃப் வரும். அதுவும் இல்லாமல் ஸ்டிச்சிங் வந்து நல்லா நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். நமக்கு டக்குன்னு வந்து ஊசி உடையாது. இப்போ நார்மல் ஊசியெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டோன்ஸ் மேலே ஏறினாலோ இல்லை வந்து ஒரு மொத்த கிளாத் வச்சு நம்ம வந்து தைக்கும் போதோ நமக்கு வந்து ஊசி வந்து சீக்கிரமாக உடைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு லைஃப் வரும். அதனால் இதை வந்து அப்படியே ஒவ்வொரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது. இதையும் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்க. ஓவர்லாக் ஊசியும் வந்து, ஏன்னா அந்த ஊசியெல்லாம் இங்கே உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம மாற்றுறது கூட மாற்றிடலாம். ஆனால் ஊசி இங்கே எங்கேயுமே வந்து கிடைக்காது. ஓவர்லாக்கோட ஊசியும் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கிறது நமக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி மிஷின் பக்கத்துலேயே வந்து வச்சுக்குவேன். ஒரு சில பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறப்ப தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து தேடவே முடியாது. இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வாங்கி 1 இயருக்கு மேலே ஆகுது. இது வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,500 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இதுதான் கம்பெனி. நல்லாவே வந்து ஸ்டிச் பண்ணுது. அப்போ வந்து பார்க்கும்போது நான் வந்து எனக்கு மிஷின் வந்து கம்பெனியெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நல்ல மிஷினாக கொடுங்க, எந்த மிஷினாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் ஒரு பட்ஜெட்டில் வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து வேணும்னா, இல்லை இந்த மிஷின் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. இதில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீட் இன்க்ரீஸ் அண்ட் கம்மி பண்ணுறது 4000 வரையும் வந்து நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் வந்து இது அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மிஷின் வந்து அமுத்துனாலுமே வந்து மூவிங் வந்து ஆகாது. இது எடுத்துட்டோம் அப்படின்னா தான் மிஷின் வந்து இப்போ மூவ் ஆகும். இது நம்ம எங்கேயாவது வந்து டக்குன்னு வெளியே போகிறோம் இல்லை ஏதோ ஒரு வேலை அப்படின்னு மிஷினை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 2க்குமே நமக்கு வந்து ஒர்க்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து லைட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து வேணுங்கிறப்ப லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 தையலாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப 2 நீங்கள் பாருங்கள், நான் வந்து மிஷின் அமுத்தவே இல்லை, ஆனால் வந்து மிஷின் வந்து போகுது. 2 தையலாக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம காலில் கண்ட்ரோல் வரல அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் சேஞ்ச் பண்ணுறது வந்து நிறைய பேர் நூல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம நூல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கட் பண்ணி விட்டுட்டு இந்த நூலை எடுத்துட்டு நமக்கு வேறு என்ன கலர் நூல் வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ இந்த 2 நூலையும் இப்படி ஒன்றா இணைச்சி ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா போட்டு நம்ம அப்படியே வந்து கீழே எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே வந்து வந்துருச்சு. நம்ம வந்து கீழே இப்போ வந்து நம்ம நூல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் போடும்போது நமக்கு வந்து டைமிங்கும் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து எடுக்காது. இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நூலும் மாற்றுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு இதுலேயும் போட்டு நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிஷினுக்கு கீழே நம்ம வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம மிஷினை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மிஷினுக்கு கீழே இருக்கிற செட்டில் எல்லாமே எப்படி வந்து நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணுறது, அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மிஷினை எடுக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி டஸ்ட் எல்லாமே நிறைய இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். பாருங்க, நான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நான் வந்து அப்பப்போ வந்து எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எனக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் இருக்கிறதுனால இந்த மிஷினை நான் கொஞ்சம் நகர்த்திட்டு தான் வந்து க்ளீன் பண்ணணும். அதனால் வந்து ஒரு வாரம் ஒரு தடவையோ
இல்லை வந்து எனக்கு வந்து மிஷின் சவுண்ட் வந்து ஒரு மாதிரி கேட்கும், கொஞ்சம் நல்லா போகாத மாதிரி, ஒரு தட தட தடன்னு இருக்கிற மாதிரி, அந்த ஸ்மூத்னஸ் இல்லாத மாதிரி வந்து மிஷினில் வந்து கேட்கும். அப்படி கேட்குறப்ப நம்ம வந்து இதை கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணியே வந்து ஆகணும். ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கிற டஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் டெய்லியும் க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது வந்து க்ளீன் பண்ணுங்கள். அது நூல் தான். வாரத்தில் ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து மிஷினை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா எடுத்துட்டு நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கணும். இந்த மிஷினில் வந்து நமக்கு ஆயில் வந்து எவ்வளோ இருக்குது, ஹையில் இருக்கா லோவில் இருக்கா அப்படிங்கிறது. அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து ரொம்பவும் வந்து ட்ரை ஆயிரும் மிஷினு. இப்போ எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஆயில் வந்து இதோட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிஷினோட ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து வாங்கி வச்சுருப்பேன். எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் அந்த மாதிரி வந்து வாங்கிக்குவேன். இப்போ பாருங்கள், இந்த மிஷினில் நமக்கு வந்து ஹைன்னு இருந்தால் ஓகே. இப்போ எனக்கு வந்து லோக்கும் கீழே வந்துடுச்சு. அப்போ லோக்கும் கீழே வரும்போது நம்ம இன்னுமே வந்து ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து 1 லிட்டர் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுருப்பேன். இது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம வந்து செட்டிலுக்கு ஆயில் வந்து விடணும். செட்டிலுக்கு விட்டால் தான் வந்து அந்த இடத்துல சுற்றும் போது நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தாக சுற்றும். நான் வந்து என்கிட்ட அந்த ஆயில் விடுற கேன் வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இதை வச்சே நான் வந்து அப்படியே ஆயில் வந்து கொஞ்சமாக விட்டுக்கிறேன். அந்த செட்டிலுக்கு விடும்போதே இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா ஆயிலுமே ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஹைக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பவர் மிஷின் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு மிஷின் வந்து எந்த ஒரு கெடுதலுமே இல்லாமல் நல்லா வந்து ஒரு லைஃப் வந்து இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து செட்டிலுக்கு விடணும். விட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஆயில் விட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லபடியாக அப்படியே சுற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் பெடல் மிஷினையும் வந்து அப்பப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து ஆயில் விடணும். மேலே அந்த மாதிரி விட்டதுக்கப்புறமேலு நம்ம வந்து அதை டெய்லிக்கும் வந்து ஆயில் விட்டு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ன வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அந்த பெடல் மிஷின் வந்து டெய்லிக்கும் வந்து ஒரு பெடலிங்காவது பண்ணிவிட்டு ஆயில் விட்டு தொடச்சி வந்து எடுத்து வச்சிடுறோம். ஏன்னா அப்போ தான் அதோட லைஃப் வந்து வரும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஆயில் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்படி மேலே வந்து எண்ணெய் வந்து தெரிக்கும். அது வந்து நமக்கு தெரியும். அதே கம்மியாக இருந்ததுன்னா அந்த எண்ணெய் வந்து சுற்றுறதே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து தெரியாது. அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண ஸ்டிச்சிங் டைலரிங் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதை பற்றியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.